சார் வந்து ஆர்எஸ் தமிழ்வேந்தன் சாரோட பேச்சு திறமை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து அதிகம் விரும்பி பார்த்தது அதனால் எனக்கு தைரியம் அதிகமாக வந்தது. கோர்ட்டில் நான் வந்து தைரியமாக நான் பேசினேன். நான் இன்னும் பேசுவேன். நீங்கள் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. கொலை செஞ்சவனே, கொள்ளையடித்தவனே, கற்பழித்தவனே இங்கே சுதந்திரமாக சுத்த உள்ள பாதிக்கப்பட்ட நமக்கு என்ன பயம்? பயம் இல்லை. பயம் இல்லை. நம்மள்ட்ட இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் தான் இழந்தாச்சு. நான் தருமபுரியிலிருந்து வரேன். எனக்கு வந்து எங்கள் அம்மாவை கழுத்தெடுத்து கொன்னுட்டாங்க. நான் தைரியம் இல்லாமல் இருந்தேன். மெட்ராஸ் டவுன் பஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி யூடியூப் சேனல். சார் வந்து ஆர்எஸ் தமிழ்வேந்தன் சாரோட பேச்சு திறமை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து அதிகம் விரும்பி பார்த்தது. அதனால் எனக்கு தைரியம் அதிகமாக வந்தது. கோர்ட்டில் நான் வந்து தைரியமாக நான் பேசினேன். நான் இன்னும் பேசுவேன். இன்னும் நல்லா பேசுவேன். இன்னும் எனக்கு வந்து ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு இன்னும் நீங்கள் எனக்கு வந்து பேச்சு வந்து கொடுக்கணும். எனக்கு வந்து இவங்களுக்கு இழைக்கப்பட்டது மிகப்பெரிய அநீதி. ஜீரணிக்க முடியாத விஷயம். ஒரு செயினுக்காக அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டு அது அப்படியே ட்ராவல் ஆகி கடைசியாக கேஸும் ட்ரையலுக்கு வந்துருச்சு. ட்ரையலுக்கு வந்த பிறகும் இவங்களுக்கு தருமபுரி மாவட்டம் படிப்பு 12வது தான் படிச்சிருக்காங்க. இதில் அவங்க அப்பா பேர் வந்து ராமசாமி, அதாவது எங்கள் தாத்தா நம்ம தெய்வமாக சொல்ற ராமசாமிங்கிறது. அவங்க இந்த டோன் வந்து இவங்க அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை கேட்டிருக்காங்க. என் வீடியோவை கேட்டு கோர்ட்டுக்கு போகிறது, சாட்சி சொல்கிறது எல்லாருக்குமே பயம்தான். டெய்லி கோர்ட்டுக்கு போகிற வக்கீலுக்கே அச்சமாக தான் இருக்கும். என்ன நடக்கும் அப்புறம் எல்லாருக்குமே உள்ளது தானே. எத்தனை ஆப்ரேஷன் பண்ணாலும் டாக்டர் போக்குல அவருக்கு அந்த ஒரு புதுசாக வரக்குள்ள அது என்ன ஆகிடுதோன்னு ஒரு என்ன இருக்கும். இவங்க அதை யோசனை பண்ணி ரொம்ப நாளாக என்கிட்ட ஃபோனில் பேசிட்டே இருந்தாங்க. வந்து பார்க்கணும் அப்படின்னு. தீபாவளியிலேருந்து. ஆமாம், எனக்கு நேரம் இல்லை. நம்மளும் தருமபுரி அப்படின்னா அப்புறம் இப்போ இன்னைக்கு வந்தாங்க, நேர்லேயே வந்து நைட் பண்ணி பார்த்துட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவங்க அம்மா இருந்தது ஒரு வகையில் எனக்கு சங்கடமாக இருந்தாலும் நான் ஒரு பாமரனுக்கு என்னோட வாய்ஸ் பயன்படணும். வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ங்கிறது தான். நீங்கள் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. கொலை செஞ்சவனே, கொள்ளையடித்தவனே, கற்பழித்தவனே இங்கே சுதந்திரமாக சுத்த உள்ள பாதிக்கப்பட்ட நமக்கு என்ன பயம்? பயம் இல்லை. பயம் இல்லை. நம்மள்ட்ட இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் தான் இழந்தாச்சு. செத்து போச்சு, அம்மாவே செத்து போச்சு. இனிமே நீ என்ன கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன, அது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வாங்க. பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இவங்கெல்லாம் பாருங்க 10th படிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி அவங்களே வந்து இந்த அளவுக்கு 12th படிச்சிருக்காங்க. அவங்க வந்து படிப்புக்கும் பயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. படிக்காத மேதையெல்லாம் நம்ம நாட்டில் முதலமைச்சர் இல்லையா? படிப்பு வேற. சாரோட பேச்சு திறமை எனக்கு வந்து ஊக்கத்தை கொடுத்துச்சு. உண்மையிலே இது வந்து எடுத்து போடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. பட் நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். அதான் போட்டோம். மற்றபடி இதுல எங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கோ எனக்கே விளம்பரமா? நானே ஒரு விளம்பரம் தான். எவ்வளவு விளம்பரம் இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க எதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்னை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. நீங்க கோச்சிக்காதீங்க. பல நேரங்கள்ல நான் பல போனை எடுக்கிறது இல்லை. ஏன்னா எடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கு. நேரம் வேலையாவே இருந்துட்டு இருக்கு. அதை பத்திலாம் இல்லை. இந்த அம்மா வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நானே தருமபுரி கேஸு நம்ம இங்கேயே சுத்திட்டு இருக்கோம். அவ்வளவு தூரம் போக முடியாது. இப்போ என்ன சொல்றேன், நீங்க வந்து எது நடத்த வாய்ப்பு இருக்குமான்னு. கண்டிப்பா நடத்த வாய்ப்பு இல்லைனாலும் இந்த நீதியை நாங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இங்க இந்த டே டு டே இந்த கேஸ்ல என்ன மூவ் ஆகுது, டேக் ஆஃப் ஆகுறது ஆன்லைன்லயே பார்த்துடலாம். பார்த்துட்டே தான் இருப்போம். எனக்கு வந்து கொஞ்சம் உறுதுணையா இருங்க சார். நீங்க நிச்சயமா இருப்பேன். ஏன்னா இப்ப டே டு டே வந்து கேஸ் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு இதுவே 5 வருஷமே ஒரு ஆதாய கொலைக்கு டிலே தான். பட் பரவாயில்லை, போனது போட்டோம். டே டு டே நாங்கள் பார்த்துட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக இவங்களுக்கான நியாயத்தை வந்து என்னால் முடிகிற வரையும் நான் என்னால் என்ன முடியுதோ என் உயிர் மூச்சு இருக்க வரையும் ஒடுக்கப்பட்ட சாமானிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கண்டிப்பாக நான் உறுதியாக நிற்பேன். நன்றி. கவலைப்படாமல் போயிட்டு வாங்கம்மா. சார் வந்து ஆர்எஸ் தமிழ்வேந்தன் சாரோட பேச்சு திறமை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து அதிகம் விரும்பி பார்த்தது. அதனால் எனக்கு தைரியம் அதிகமாக வந்தது. கோர்ட்டில் நான் வந்து தைரியமாக நான் பேசினேன். நான் இன்னும் பேசுவேன். நீங்கள் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. கொலை செஞ்சவனே, கொள்ளையடித்தவனே, கற்பழித்தவனே இங்கே சுதந்திரமாக சுத்த உள்ள பாதிக்கப்பட்ட நமக்கு என்ன பயம்? பயம் இல்லை. பயம் இல்லை. நம்மள்ட்ட இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் தான் இழந்தாச்சு. நான் தருமபுரியிலிருந்து வரேன்.
எனக்கு வந்து எங்கள் அம்மாவை கழுத்தறுத்து கொன்னுட்டாங்க. நான் தைரியம் இல்லாமல் இருந்தேன். மெட்ராஸ் டவுன் பஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி யூடியூப் சேனல். சார் வந்து ஆர்எஸ் தமிழ்வேந்தன் சாரோட பேச்சு திறமை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து அதிகம் விரும்பி பார்த்தது நான். அதனால் எனக்கு தைரியம் அதிகமாக வந்தது. கோர்ட்டில் நான் வந்து தைரியமாக நான் பேசினேன். நான் இன்னும் பேசுவேன், இன்னும் நல்லா பேசுவேன். இன்னும் எனக்கு வந்து ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு இன்னும் நீங்கள் எனக்கு வந்து பேச்சு வந்து கொடுக்கணும் எனக்கு. வந்து இவங்களுக்கு இழைக்கப்பட்டது மிகப்பெரிய அநீதி. ஜீரணிக்க முடியாத விஷயம். ஒரு செயினுக்காக அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டு அது அப்படியே ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி கடைசியாக கேஸும் ட்ரையலுக்கு வந்துருச்சு. ட்ரையலுக்கு வந்த பிறகும் இவங்களுக்கு தருமபுரி மாவட்டம் படிப்பு 12வது தான் படிச்சிருக்காங்க. இதில் அவங்க அப்பா பேர் வந்து ராமசாமி, அதாவது தாத்தா தெய்வமா ராமசாமிங்கிறது. அவங்க இந்த டோன் வந்து இவங்க அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை கேட்டிருக்காங்க என் வீடியோவை. கேட்டு கோர்ட்டுக்கு போகிறது, சாட்சி சொல்றது எல்லாருக்குமே பயம்தான். டெய்லி கோர்ட்டுக்கு போகிற வக்கீலுக்கே அச்சமாக தான் இருக்கும், என்ன நடக்கும் அப்புறம் எல்லாருக்குமே உள்ளது தானே. எத்தனை ஆப்ரேஷன் பண்ணாலும் டாக்டர் போக்குல அவருக்கு அந்த ஒரு புதுசாக வரக்குள்ள அது என்ன ஆகிடுதோன்னு என்ன இருக்கும். இவங்க அதை யோசனை பண்ணி ரொம்ப நாளாக என்கிட்ட ஃபோனில் பேசிட்டே இருந்தாங்க, அந்த பார்க்கணும் அப்படின்னு. தீபாவளியிலேருந்து. ஆமாம், எனக்கு நேரம் இல்லை, நம்மளும் தருமபுரி அப்படின்னா. அப்புறம் இப்போ இன்னைக்கு வந்தாங்க, நேர்லேயே வந்து நைட் பண்ணி பார்த்துட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவங்க அம்மா இருந்தது ஒரு வகையில் எனக்கு சங்கடமாக இருந்தாலும், நான் ஒரு பாமரனுக்கு என்னோட வாய்ஸ் பயன்படணும். வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ங்கிறது தான். நீங்கள் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. கொலை செஞ்சவனே, கொள்ளையடிச்சவனே, கற்பழிச்சவனே இங்கே சுதந்திரமா சுத்த உள்ள பாதிக்கப்பட்ட நமக்கு என்ன பயம்? பயம் இல்லை. நம்மள்ட்ட இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் தான் இழந்தாச்சு, செத்து போச்சு. அம்மாவே செத்து போச்சு. இனிமே நீ என்ன கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன, அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வாங்க. பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இவங்கெல்லாம் பாருங்க 10th படிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி, அவங்களே வந்து இந்த அளவுக்கு 12th படிச்சிருக்காங்க. அவங்க வந்து படிப்புக்கும் பயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. படிக்காத மேதையெல்லாம் நம்ம நாட்டில் முதலமைச்சர் இல்லையா? படிப்பு வேற. சாரோட பேச்சு திறமை எனக்கு வந்து ஊக்கத்தை கொடுத்துச்சு. உண்மையிலே இது வந்து எடுத்து போடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, பட் நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும், அதான் போட்டோம். மற்றபடி இதுல எங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கோ எனக்கே விளம்பரமா, நானே ஒரு விளம்பரம் தான், எவ்வளவு விளம்பரம் இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க எதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்னை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, நீங்க கோச்சிக்காதீங்க. பல நேரங்கள்ல நான் பல போனை எடுக்கிறது இல்லை, ஏன்னா எடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கு, என் நேரம் வேலையாவே இருந்துட்டு இருக்கு. அதை பத்திலாம் இல்லை. இந்த அம்மா வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நானே தருமபுரி கேஸு நம்ம இங்கேயே சுத்திட்டு இருக்கோம், அவ்வளவு தூரம் போக முடியாது. இப்போ என்ன சொல்றேன், நீங்க வந்து எது நடத்த வாய்ப்பு இருக்குமான்னு. கண்டிப்பா நடத்த வாய்ப்பு இல்லைனாலும் இந்த நீதியை நாங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இங்க இந்த டே டு டே இந்த கேஸ்ல என்ன மூவ் ஆகுது, டேக் ஆஃப் ஆகுறது ஆன்லைன்லயே பார்த்துடலாம், பார்த்துட்டே தான் இருப்போம். எனக்கு வந்து கொஞ்சம் உறுதுணையா இருங்க சார். நீங்க நிச்சயமா நான் இருப்பேன். ஏன்னா இப்ப டே டு டே வந்து கேஸ் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிடும். அது இதுவே 5 வருஷமே ஒரு ஆதாய கொலைக்கு டிலே தான், பட் பரவாயில்லை, போனது போட்டோம். டே டு டே நாங்கள் பார்த்துட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக இவங்களுக்கான நியாயத்தை வந்து என்னால் முடிகிற வரையும் நான் என்னால் என்ன முடியுதோ, என் உயிர் மூச்சு இருக்க வரையும் ஒடுக்கப்பட்ட சாமானிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கண்டிப்பாக நான் உறுதியாக நிற்பேன். நன்றி. கவலைப்படாமல் போயிட்டு வாங்கம்மா.